வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. கொளத்தூர் தொகுதியில மறு ஆய்வு செய்யப்படுது. இவிஎம் மிஷினை மறுபடியும் ஆய்வு பண்றாங்க, செக் பண்றாங்க. கதறுதுங்க டிவிக்கு கும்பலு, ரீல்ஸா தள்ளுதுங்க. அதோட ரெண்டாம் கட்ட தலைவர்களா இருப்பாங்கல்ல, தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இருக்காங்கல்ல, அந்த கும்பல்லாம் பதறுது, உளறுது, ஓடுது, உருளுது, தவுது, என்னென்னமோ பண்ணுது. எதுக்கியா இந்த பொழப்பு? என்ன நடக்குது தோழர்களே? உங்களுக்கு நல்லா தெரியும், 2026 எலெக்ஷன் நாம நினைச்ச மாதிரி வரல. நாம ஏற்கனவே எச்சரித்ததை போல ரிசல்ட் வந்தது. எஸ்ஐஆர் மூலமாக திட்டமிட்டு யாரெல்லாம் பாஜகவை கடுமையாக கருத்தியலாக எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் காலி செய்ய வேண்டும் அப்படின்றதுல தெளிவா இருந்தாங்க. அடுத்த எலெக்ஷன்ல நிச்சயமா பாஜக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையக்கூடிய சூழல். 2024 பாஜக மாநில கட்சிகளினுடைய உதவியோடு தான் ஆட்சி அமைச்சாங்க. 2024 தேர்தல், அதுல வாரணாசி தொகுதியில மோடி முதல் 4 சுற்றுல பின்னடைவுல இருந்தாரு. டக்குன்னு தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் மூடப்படுது. டக்குன்னு மூடுறாங்க. 3-4 மணி நேரத்துக்கு தெரியவே இல்லை தேர்தல் ஆணைய வெப்சைட். டக்குன்னு ஓபன் ஆகுது. 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நரேந்திர மோடி 56 இன்ச் மோடி ஜெயிச்சிட்டாரு என்று அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே அவருக்கு எதிராக நிக்க விடாம பல பேரை அடிச்சு ஓட விட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறது. அப்புறம் பதிவு பண்ண விஷயத்த நினைவூட்டுறேன், அவ்வளவுதான். அப்ப 2024 வாங்கின அடியை மறக்காம எப்படியாவது நம்மளை தக்க வச்சுக்கணும், அதிகாரத்தில் நம்ம நிலைக்கணும்னா புதிய உத்தியை கையாளணும். அதுதான் எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அமைச்சர்கள் தொகுதியெல்லாம் கடுமையா கணக்கெடுத்து அவங்க எங்க எல்லாம் அதிக ஓட்டு வாங்கினாங்களோ அதெல்லாம் காலி பண்ணி எப்படி அவங்க ஜெயிப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிஎம்கே ஓட்டர்ஸ் எல்லாம் காலி பண்ணி, சிறுபான்மை மக்கள் ஓட்டர்ஸ் எல்லாம் காலி பண்ணி, உழைக்கிற மக்கள் எல்லாம் காலி பண்ணி ஓட்டு இல்லாம ஆக்கி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அடுத்த தேர்தல்ல. அதுக்கு இப்ப தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடந்துச்சு. இதுல மேற்கு வங்கத்துல எஸ்ஐஆர் நடந்துச்சு. எஸ்ஐஆரால என்னென்ன பிரச்சனை வரும்னு மம்தா பானர்ஜிக்கு தெரிஞ்சுதான் கதறிட்டு இருந்தாங்க. போய் உச்ச நீதிமன்றம் வரையும் போய் அவங்க வாதாடவே செஞ்சாங்க. அவங்க ஒரு வழக்கறிஞனால அங்கேயே போய் வாதாடினாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்பயே நம்ம எச்சரிச்சோம். தமிழ்நாட்டுல மட்டும் அமைச்சர்கள் தொகுதியில 80,000 ஓட்டு சாலிடா, குறைஞ்சபட்சம் 90,000, 1 லட்சம் இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஓட்டை எடுத்தது, ஓட்டு இல்லாம ஆக்குனது. இந்தியாவிலேயே எஸ்ஐஆர்ல 1 கோடி ஓட்டு இல்லாம போனது நம்ம தான், தமிழ்நாடு தான். காரணம், நாம தான் ஐடியாலஜிக்கலா எதிர்க்கிறோம், சித்தாந்த ரீதியாக பாஜகவை நம்ம எதிர்க்கிறோம். இந்த புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொளத்தூர் தொகுதியில எப்படி பார்த்தாலும் ஜெயிச்சிருவாரு ஸ்டாலின். அதனால என்ன பண்ணாங்க, 1,05,000 ஓட்டு இல்லாம ஆக்குனாங்க. அப்பயே நம்ம எச்சரிச்சோம், 1,05,000 வாக்குகள் சாதாரண வாக்கு இல்ல. நீங்க 1,05,000 வாக்கை எடுத்துட்டோம்னா நீங்க எவ்வளவு வாக்கு வாங்கினாலும் கொஞ்சம் ஓட்டுல தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுதான் அங்க நடந்துச்சு. வெறும் 8,000 ஓட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவை சந்திச்சாரு, தோல்வி அடைஞ்சாரு. ஒண்ணுக்கு இல்லாத வட்டிவாசி கொடுத்து வாங்குற ஒரு அறவேக்காடு தற்குறி ஒண்ணு ஜெயிச்சிச்சு. யாரு நிக்கிறாங்கன்னே தெரியாம ஓட்டு போட்ட கும்பல்லாம் இவனா, ஐயோ இவன் தான் நிறைய பேரை கொன்னவனாச்சு அப்படின்னு நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டாங்க. வட்டி வசூல் பண்ண முடியாம பல பேரை தற்கொலைக்கு தூண்டினதும், அடிச்சதும், வச்சதும், கொலை பண்ணது வரைக்கும் எல்லாமே வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இப்ப இந்த கும்பல்லாம் என்ன சொல்லுது, இவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு போய் மறு ஆய்வு செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் செய்ய முடியாது மறு ஆய்வு. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. எல்லாரும் நம்ம போய் என்ன கேட்டோம்னா, இவிஎம் மெஷின்ல பிரச்சனை இல்ல, விவிபேடையும் சேர்த்து எண்ணுங்க. நம்ம ஓட்டு போட்டோன்னே ஒரு சீட்டு விழுகுதுல, அந்த சீட்டையும் சேர்த்து எண்ணுங்கன்னு நம்ம கேட்டோம். இது உச்ச நீதிமன்றத்துல வழக்காச்சு போன தேர்தலுக்கு முன்னாடியே, 24க்கு முன்னாடியே, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, மீண்டும் இந்த எல்லா தொகுதிகளிலும் இந்த விவிபேட் சீட்டெல்லாம் எண்ணி முடிச்சா அது பழைய இந்த குத்தி போடுறோம் இல்லையா பேலட் பேப்பர்ஸ், அந்த மாதிரி வந்துடும். அவ்வளவுலாம் செய்ய முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நீங்க உங்க 2வது இடத்துல 3வது இடத்துல வந்திருப்பாங்கல்ல, வெற்றி பெற்ற ஒருத்தர் இருப்பார், 2வது இடத்துலயே 3வது இடத்துலயே வந்தவங்க 5 நாளுக்குள்ள, ஒரு வாரத்துக்குள்ள நீங்க தேர்தல் ஆணையத்துல திரும்ப நீங்க மனு செய்யலாம். திரும்ப எண்ணணும் அப்படின்னா முழுசா திரும்ப எண்ண மாட்டாங்க, எண்ணவும் மாட்டாங்க, இருக்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. திரும்ப எண்றது கிடையாது, வெரிஃபை பண்றது. நமக்கு சந்தேகமா இருக்கும், இந்த இடம்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம், இங்க நமக்கு போன முறை பயங்கரமா ஓட்டு விழுந்த இடம்,
அப்படி 4வது வார்ட சொல்றாங்க. இந்த 4வது எண் கொண்ட பூத்துல வெறும் 80 ஓட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு விழுந்திருக்கு. அப்ப அவங்க சந்தேகப்படுறாங்க, நமக்கு நல்ல ஓட்டு விழுகக்கூடிய இடங்கள்லாம் எப்படி ஓட்டு கம்மியா விழுந்துச்சு, அதை செக் பண்றதுக்கானதுதான். ஃபுல்லா எல்லாம் எண்ண முடியாது, 5% தான் எண்ணலாம். ஒரு 100க்கு 5% வேணா எண்ணிக்கலாம். அந்த 5% நீங்க எந்த தொகுதியில எந்த வார்டுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நம்புறீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா அதை இது பண்ணுவாங்க. வெறும் 14 இடங்கள் எண்ணப்படுது, 14 வாக்குச்சாவடி. அது கூட எண்ணப்படல, வெரிஃபை பண்ணப்படுது. திரும்ப அது என்ன ஏதுன்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். சரி, இது என்ன பண்ணணும், தேர்தல் முடிஞ்ச 5 நாளுக்குள்ள கொடுக்கணும். கொடுத்தாச்சு. அன்னைக்கு சட்டத்துறை செயலாளராக இருந்த இளங்கோவன் அவர்கள் அன்னைக்கு அதை மனு தாக்கல் செஞ்சாங்க. யாருக்கிட்ட, அங்க தேர்தல் அதிகாரி கிட்ட. அப்ப தேர்தல் அதிகாரி வாங்கி வச்சுட்டு இன்னைக்குதான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? இது என்னைக்கா கொடுத்தாச்சு. ஏதோ இவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்து 3 மாசம் கழிச்சு வைத்தறிச்ச தாங்க முடியாம கடுப்பு ஏறி போய் கொடுக்கறதெல்லாம் எல்லாம் அப்படி கொடுக்கவும் முடியாது. சட்டப்பிரகாரம் 1 வாரத்துல கொடுக்கணும். அந்த 1 வாரத்துல கொடுத்தாச்சு. தேர்தல் ஆணையம் இப்ப நடவடிக்கை எடுக்குது. இப்ப நடவடிக்கை எடுக்குதுன்னா எத்தனை 4 மாவட்டங்கள்ல எடுக்குது. இந்த கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி அப்படின்றதுனால அது பரபரப்பா பேசப்படுது. 4 மாவட்டங்கள்ல இந்த வெரிஃபிகேஷன் நடக்குது. 1 சென்னை, சிவகங்கை, விருதுநகர், காஞ்சிபுரம். இந்த 4 மாவட்டங்கள்லயும் நடக்குது. இந்த 4 மாவட்டங்கள் எப்படின்னா ஒரு நாளைக்கு 2 இவிஎம் மெஷினை கணக்கெடுப்பாங்க. 14 சென்டரை எடுத்துக்கிட்டு 2 இவிஎம் மெஷின் மாதிரி கணக்கெடுப்பு பண்றாங்க. சரி, இந்த 2ஐயும் அவங்களா பண்ணுவாங்களா? இல்ல, தேர்தல் ஆணையர் உத்தரவுப்படி தேர்தல் அதிகாரி இருப்பாரு. அதே போல வல்லுநர்கள், அதாவது பொறியியல் வல்லுநர்கள், பெல் இருக்கு இல்லையா, BHEL, பாரத ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு ஒன்றிய அரசினுடைய நிறுவனம் இருக்குல்ல, இங்க பெல், திருச்சி, ராணிப்பேட்டையில எல்லாம் இருக்கு. அந்த பெல் நிறுவனத்தினுடைய வல்லுநர்களும் சேர்ந்துப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இந்த போய் பூத் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இருப்பாங்க. எல்லா கட்சியினுடைய பூத் மெம்பர்ஸும் இருப்பாங்க. இப்ப இவங்க முன்னிலையில இந்த வாக்குப்பெட்டியில எத்தனை ஓட்டு பதிஞ்சிருக்கு அப்படின்னு பாப்பாங்க. அதுக்கு முன்னாடி மாதிரி வாக்குப்பதிவு இருக்கு. நம்ம எடுத்த உடனே நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு அப்படிதான் மாதிரி வாக்குப்பதிவு போட்டா இதாகுதா, ஓட்டு விழுகுதா, இதெல்லாம் செக் பண்ணணும். ஏன்னா திரும்ப ஓட்டு போட்டாங்களா, திரும்ப ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்களான்னு நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா இவ்வளவு நல்ல ஓட்டு வாங்கின இடத்துல கம்மியா ஓட்டு வாங்குறாங்கன்னா அவங்க அந்த இடத்த செக் பண்ணுவாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியும். ஏதாவது உள்ளடி வேலை பார்த்து வச்சிடக்கூடாதுல்ல. அதனால மாதிரி வாக்குப்பதிவு நடத்து பார்ப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாளைக்கு 2 இடத்துல அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ கொளத்தூருக்கு வருது. கொளத்தூர்ல 14 தொகுதி, 1, 4, 17, 28, 32, 75, 78, 79, 84, 87, 112, 122, 157, 170 இந்த வாக்குச்சாவடிகள்ல என்ன போடுறாங்க, மறு ஆய்வு பண்ண போறாங்க. அப்ப எதெல்லாம் மறு ஆய்வு பண்ணுவாங்க? இந்த நம்ம வாக்கு சாவடியில அந்த வாக்கு அலுவலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பட்டனை தட்டுவாங்களா, ஒரு மெஷின், அந்த மெஷின், நம்ம ஒரு பட்டனை தட்டி ஓட்டு போடுவோம்ல அந்த மெஷின், நம்ம ஓட்டு தான் போட்டன்றதுக்கு சீட்டு விழுகும்னா அந்த மெஷின், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் பார்க்க போறாங்க. எவ்வளவு விழுந்திருக்கு, என்ன ஏது அப்படின்றத எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையா பாக்குறது. இது எதுக்குங்க தேவையில்லாத இன்னைக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா தேவையில்லாதல, இது ஒரு ஜனநாயக உரிமை. ஏன் அப்படின்னா இவ்வளோ செஞ்சு அது சிங்கப்பூர் மாதிரி இருக்கு கொளத்தூர். நாங்களாம் சென்னையில தானே இருக்கோம். கொளத்தூர் சிங்கப்பூர் மாதிரி இருக்கு. மீன் மார்க்கெட் எல்லாம் பார்க்க போனா வெளிநாட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு. நேத்து ஒரு அம்மா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, முதியவர்களுக்கான பார்க்கு, சின்ன குழந்தைங்களுக்கு பார்க் இருக்கும், ஓடி போறது, ஊஞ்சல் கீஞ்சல் அம்பிட்டு வச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கான பொருள்களோட பார்க் இருக்கும். முதியவர்களுக்கான பார்க்கு, அவங்க விளையாடுறதுக்கான விளையாட்டுக்கான எல்லா விஷயங்களோடையும் பார்க்கு. அதை நேத்து ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா போட்டிருந்தாங்க வீடியோ, நான் பார்த்தேன். அவ்வளவு செஞ்ச மனுஷன் எப்படியா தோப்பாருன்னா, இதுக்குள்ள 1008 உள்ளடி வேலை இருக்கு. இவிஎம் மெஷினை காலி பண்ணாம பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியாது. பாஜக இவிஎம் வச்சுதான் ஜெயிக்கும். 2வது, எல்லா நீதித்துறைகள் உட்பட புலனாய்வு துறைகள் உட்பட பாக்கெட்டுக்குள்ள போட்டாங்க. சமரசம் செய்து கொள்வதற்கு தயாரா இருக்குது இந்த அமைப்புகள் எல்லாம். எனவே நம்ம போராட்டம் சாதாரணமா இருக்காது, பெரிய அளவுல போராட்டம். இதுக்கு இடையில இந்த ஆதவர்ஜுனா இருக்கான் பாரு, 5 வார்த்தையை சேர்த்து பேச தெரியாது, உளறுவாய். 5 வார்த்தை சேர்த்து பேச தெரியாது. அது சொல்லுது அடுத்து எலெக்ஷன் வர்ற எல்லாத்துலயும் 65% வாக்குகள்ல நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பாஜகவுக்கு சொம்படிக்கிறது இல்ல, அப்படியே சாஷ்டாங்கமா அடிப்பணிஞ்சு போயிட்டீங்க.
தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு இருக்கு. பாஜகவினுடைய ஆட்சியை நிழலாட்சியாக நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. பாஜகவினுடைய குறிக்கோள்களை ஒன்னொன்னா நான் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் விஜய் தெரியுமான்னு தெரியாது, விஜய்க்கு அரசியலே தெரியாது. இதெல்லாம் ரொம்ப சுழிவா செய்யறது யாரு? ஆதவ அர்ஜுனா, நிர்மல் குமார், இந்த மயிலாப்பூர் தொகுதியில ஜெயிச்சாரு அந்த ஆளு ஒரு RSS காரன். இப்ப இந்த RSS கும்பல் 2ஆம் கட்ட தலைவர்களாக வந்து நின்னுட்டு பாஜகவினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு நிழல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவா நம்ம இவர்களை அணுக வேண்டியிருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு நாம விஜய் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்றோம், அப்படிதான். விஜய் ஆட்சியை தூக்கி மண்டையில வச்சு சமக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. விஜய் ஆட்சிக்கு நம்ம கட்சி சப்போர்ட் பண்ணுது, அவ்வளவுதான். ஏன்னா ஒரு பாஜக நேரடியாக உள்ள வந்துடக்கூடாது என்பதற்காக அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அது தலைவர்கள் எடுத்த முடிவு. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம வேடிக்கையும் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். தப்புன்னு சொல்றோம். அதுதான் தனித்தனியா மூளை இருக்கு. நமக்கு மூளையெல்லாம் கழட்டி பையில போட்டு முட்டியில வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி சொம்படிக்க கூடாது. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, கண்ணை மூடிக்கிட்டு ரசிக மனப்பான்மையில நம்ம ஆட்கள், நம்ம கூட கூட்டணியில இருந்த ஆட்கள் இன்னைக்கு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, டேய் எங்கடா உங்க மூளையெல்லாம், உங்களையெல்லாம் நாங்க என்னமோ நினைச்சோமேடா அப்படின்ற மாதிரி இருக்கு தோழர்களே. அதனால எனக்கு என்னன்னா, இந்த வாக்க செக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கதர்னா கதர் இருக்கு பாருங்க, காது குளிருதுங்க ரொம்ப நாளை கழிச்சு.